ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஒரு 5 படங்கள் சொல்லியிருப்பேன். அந்த படங்கள் எதுக்காக லேட் பண்ணாங்க, எதனால் பேன் பண்ணாங்க அப்படிங்கிற பல காரணங்கள் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக அடுத்த 5 படங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை எதற்காக தடை செஞ்சாங்க, இந்த காரணம் இன்றைய காலகட்டங்கள்லேருந்து பார்க்கும்போது உண்மையாகவே ஒர்த்தா இருக்கா, இல்லை அந்த படங்கள் அன்றைய காலகட்டங்களில் உடனுக்குடனாக சென்சார் செய்யாமல் ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தா இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எந்தளவு அந்த படத்தால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இன்றைக்கு ஓடிடி தளங்கள் யாருக்கு எதற்காக குறிப்பாக நமக்கு எந்த அளவில் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜி சினிமா பிரசன்ஸ், இது இந்திய அரசால் தடை செய்யப்பட்ட படங்கள் எபிசோட் 2. நான் உங்கள் விஜய் டாமினி. இந்த 2வது எபிசோடில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தி பிங்க் மிரர். இந்த படத்தை இயக்குனவர் ஸ்ரீதர் ரங்கையன். இது ஹிந்தியில் தயாரான ஒரு படம். 2003 ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியான இந்த படம் இந்திய அரசால் தடை செய்யப்பட்டு அதுக்கப்புறமா பல சென்சார் கத்திரிக்கோள்களை சந்தித்து அதுக்கப்புறமா 2006 ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து தான் ரிலீஸ் ஆகுது. சரி, இது அந்த அளவு 3 வருஷம் லேட்டராக ரிலீஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா சென்சாரில் பயங்கரமாக கத்திரிக்கோள் போடுறதுக்கோ இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணுற அளவு இந்த படத்தில் என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூவான கண்டென்ட்டே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இப்போ ஆகால கூட அது மாதிரியான ஒரு படம் வந்திருக்கு. அப்படியேப்பட்ட ஒரு பேசிக் கண்டென்ட் தான் LGBTQ அப்படிங்கிற ஒரு கண்டென்ட். இந்த LGBTQ அப்படிங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர், பயோசெக்சுவல், அந்த Q அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது ஓரின சேர்க்கை மட்டும் இல்லாமல் தன்பாலின சேர்க்கை, யாருக்கு யார் மேலே காதலோ இல்லைனா உடலுறவு விருப்பங்கள் இருக்கோ அது குறித்த ஒரு விழிப்புணர்வு படம் அல்லது அது சார்ந்த ஒரு படம், அவங்க சைடில் இருக்கக்கூடிய வழியை பேசக்கூடிய ஒரு படமாக வெளியானது தான் இந்த பிங்க் மிரர். இந்த படம் அன்றைய காலகட்டங்களில் பேன் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அன்னைக்கு நம்மளோட கல்ச்சர் அப்படி கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பல நாடுகளோட கல்ச்சரை நம்ம ஒரு பக்கம் அப்சர்வ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, இது மாதிரி வெஸ்டர்ன் ஃபுட்டு, இது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஃபுட் உள்ளே வந்ததோ அன்றையிலேருந்து நம்மளோட கலாச்சாரம் மாற ஆரம்பிச்சிருச்சு. அது உடையில் இருக்கட்டும், உணவில் இருக்கட்டும், நம்ம கட்டுற வீடுகளில் இருக்கட்டும், பேசும் விதத்தில் இருக்கட்டும், யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நம்ம பல்வேறு நாடுகளோட கலாச்சாரத்தை பின்பற்றோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலுமே அன்றைய காலகட்டங்களில் இந்த கலாச்சார சீரழிவுங்கிறத தடுக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த LGBTQ பேஸ் பண்ண படங்கள் வந்தால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த படத்தை பார்க்கும்போது அதை பாதிப்படைவாங்க, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும், ஒரு ஆணும் உடலுறவு வச்சுக்கிறது என்ன மாதிரியான படங்களை காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் அந்த காலத்தில் வெளிவந்திருக்கு இந்த பிங்க் மிரர் படம் வந்தப்ப. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிங்க் மிரரோட டைரக்டரான ஸ்ரீதர் ரங்கையன் பல வழிகளில் போராடுறாரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, இது ஒரு அவேர்னஸை கொடுக்கும், ஸோ அவங்க சைட் ஆஃப் பெயின் அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லி பல வழிகளில் போராடி கடைசியாக என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் உனக்கு வேறு வழி இல்லை, வேணா சென்சாருக்கு கொண்டு போ, நாங்கள் சொல்கிற சீக்வன்ஸஸ்லாம் கட் பண்ணுன்னு சொன்னதுக்கப்புறமா சென்சாரில் போய் அந்த படம் ரொம்ப ட்ரிம் பண்ணி, இன்றைக்கெல்லாம் சொல்கிறாங்க என் படத்தில் 20 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணிட்டாங்க, 40 நிமிஷத்தை ட்ரிம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. 4 மணி நேரம் படம் எடுத்து 40 நிமிஷம் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம் வரும். 3 மணி நேரம் படத்தை ட்ரிம் பண்ண 40 நிமிஷம் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் வரும். ஆனால் இந்த படத்தை ட்ரிம் பண்ணி ஓவரால் படத்தோட டியூரேஷனே 40 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும், ஒருவேளை இந்த படத்தை அவர் ஒரு 1.5 மணி நேரமே எடுத்துருக்கட்டுமே, அதில் 40 நிமிஷம் அப்படின்றது அந்த அளவு சென்சார் செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் அன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா 40 நிமிடம் கொண்ட இந்த படம் 2006 வெளிவருது. 2003 எடுக்கப்பட்ட படம், அந்த டைம் ஆஃப் ஃப்ளேவரில் எடுக்கப்பட்ட படம் 2006 வருது. ஆனால் அவர் என்ன நினச்சி எடுத்தாரோ அந்த மாதிரியான தாக்கத்தை அந்த படம் அந்த சமூகத்துக்கும் கொடுக்கல, தான் சொல்ல வந்த கருத்துக்களை சென்சாரில் போனதுனால அவர் நினச்ச மாதிரி அந்த படம் வெளியில் வரல. ஆக மொத்தம் எடுத்தோம், இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு, சரி வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிற அனாமத்தாக போச்சுனோம்ல, அது மாதிரி ஒரு போன படம் தான் அந்த பிங்க் மிரர். அடுத்ததாக 7வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தான் டா வின்சி கோட். 2006 ரிலீஸ் ஆகி இந்தியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய படம். குறிப்பாக தமிழகத்தில் அதிகப்படியான சர்ச்சையும் அதிகப்படியான பிரச்சனையும் கிட்டத்தட்ட லிட்ரலி ஒரு மத கலவரம் ஏற்படுவதற்கு தூண்டுகோலாக இருந்த ஒரு படம்னா அது டா வின்சி கோட். இந்த படத்தை ராம் ஹோவர்ட் அப்படிங்கிறவர் ஹாலிவுட்டில் இயக்கியிருந்தார். இது பல்வேறு நாடுகளில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த பிரச்சனை கிட்ட பல கண்ட்ரீஸில் இந்த பிரச்சனைலாம் கிடையாது, நல்லபடியாக ரிசீவ் பண்ணாங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அந்த டைமில் இந்த படத்தை பேன் பண்ணாங்க 2006. காரணம் என்ன அப்படின்னா இந்த படம் கிறிஸ்துவ மதத்தை புண்படுத்துது, கிறிஸ்துவ மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை இன்டீப்பாக ஹர்ட் பண்ணுது. அதை தாண்டி இனிமேல் யாரும் கிறிஸ்துவ மதத்தை நல்ல பார்வையில் பார்க்க முடியாத கோணத்தில் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்திய அரசு ஒரு பெயரை கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல்
இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தில் இந்த பிரச்சனை, இந்த படம் வந்து மிகப்பெரிய சர்ச்சையானுச்சு. அன்றைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி இந்த படம் வெளியில் வரவே கூடாது, திரையிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தடை போட்டிருந்தார். வெளியில் வந்தால் பல பிரச்சனைகள் வரும், அதை ஃபேஸ் பண்ணுறது தயாராக இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு போல்டான கருத்தையும் கேட்டார். அவரோட இந்த கருத்துக்கும் கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக வரக்கூடிய இந்த படத்துக்கு எதிராகவும் பல பேர் இருந்தாங்க, பல பேர் இந்த படத்துக்கு ஆதரவாகவும் இருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த படம் அந்த காலகட்டங்களில் பல சர்ச்சைக்குள்ளானுச்சு. சொல்லப்போனால் இந்த படத்தை எடுத்த கொலம்பியா பிக்சர்ஸே இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தாங்க. இல்லை, அது ஒரு நாட்டில் மட்டும் நம்மளால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அதில் குறிப்பாக தமிழகத்தையும் அவங்க பார்த்த மாதிரியான கதைகள்லாம் இருக்குது. இந்த படம் அவங்களுக்கு 645 கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த காலகட்டங்களிலேயே. ஏன்னா இந்த படம் எடுக்கப்பட்ட ஒரு காஸ்ட்டு அதுலேருந்து 45 கோடி ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அது எக்ஸப்ட் இந்தியா. ஏன்னா இந்தியான்றது எப்பயுமே வந்து ஒரு மணி வேல்யூ இருக்கக்கூடிய மார்க்கெட் பேஸ்டு கண்ட்ரி அப்படிங்கிறது தெரியும். அதுவும் ஃபிலிமுக்கு நல்ல ஒரு கண்ட்ரி. ஆனால் இந்தியா இல்லாமலே இந்த படம் 645 கோடி ரூபாய் லாபம் எடுத்த ஒரு படம். ஸோ இந்த படம் தான் இன்னைக்கு நம்ம 7வது இடத்துல இருக்கு. அடுத்ததா வரிசையில் 8வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தான் காண்ட். இந்த படத்தை எடுத்த இயக்குனர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌஷிக் முகர்ஜி. அதாவது ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் கௌஷிக் அப்படின்னு சொன்னா தெரியும், அப்படி இல்லைனா அவர் கியூ அப்படின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார் அப்படின்னு பல பேரும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் மிஸ்டர் கியூ, டைரக்டர் கியூ, அது மட்டும் இல்லை டி கியூ, இது மாதிரியான பல பேர்கள் வச்சு அவரை கூப்பிட்டு இருக்காங்க. அவர் ஒரு தனி சித்தாந்தம் கொண்ட ஒரு இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் எப்படி தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குனர் பட்டியலில் மிஸ்கின் ரொம்ப வித்தியாசமானவரோ, அவரோட விஷன் ரொம்ப வித்தியாசமோ, அது மாதிரி கௌஷிக் முகர்ஜியோட பார்வையும் அவரோட விஷனும் அவரோட படம் எடுக்கக்கூடிய ஸ்டைலும் எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லி ஒரு பெயர்கள் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்டது 2008, 2009 காலகட்டங்களில். இந்த படத்தை இந்தியன் கவர்மெண்ட் அந்த காலத்தில் எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப லாங்லாம் கிடையாது, ஒரு 90s டு அந்த 2010 அப்படிலாம் கிடையாது. இந்த படம் 2010 தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஜஸ்ட் 14 இயர்ஸ் ஆகும். 14 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பல சென்சார்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி என்ன ஒரு கண்டென்ட் இதில் இருக்குது? எதுவும் டெரிஃபிக்கான கண்டென்ட்டா, விடுதலை புலிகள் ஆதரித்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டா, வேறு எதனாவது வந்து தீவிரவாத அமைப்புகளை ஆதரித்த ஒரு கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. ஓப்பன் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே காரணத்தினால இந்த படத்தை வந்து அன்னைக்கு பேன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஓப்பன் செக்ஷுவல்னால் என்ன இருக்கும்? ஜஸ்ட் லைக் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசணும் அப்படின்னா அந்த இன்டிமேஷன் சீன்ஸ் வந்து அதிகபட்சம் ஒரு 3 செகண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான 3 செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை பேன் பண்ணுறாங்க. இதனால் இந்த படம் பல சென்சார்களுக்கு உட்பட்டு சென்சார்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் விட்டே இல்லாத ஒரு படமாக ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வந்து நிறைய பேர் கேட்பாங்க, அது மாதிரி 3 செகண்ட் தான் வந்து இன்டிமேஷன் சீன் வருது, நீ உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கூட்டு போய் பார்ப்பியா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் யாருக்குமே வந்து செக்ஷுவல்னா என்ன, செக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியாமல் யாருமே வளர கிடையாது. ஏர்லி 2Kவாக இருக்கட்டும், அதனால ஏர்லி 90s இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு காலகட்டங்களில் ப்ரௌசிங் சென்டரில் போயோ பல கதைகள் கேட்டோ தான் வந்து அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பேருக்கு கையிலே டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னா என்ன தெரியும்? எந்த நீங்கள் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே எல்லாத்துலேயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அது சார்ந்து தான் வருது. இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகள் மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு தனி ஷோ போடுறானுங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த ஓப்பன் செக்ஷுவலுங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஓப்பனாகவே ஆகிப்போச்சு. ஓப்பன் செக்ஷுவல்னு சொல்லக்கூடாது, செக்ஷுவல் அவ்வளோதான். ஓப்பனுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாயிடுச்சு. ஆனால் இது அன்றைய காலகட்டங்களில் இந்தியாவில் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு கண்டென்ட்டு, ஓப்பன் செக்ஷுவல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே கௌஷிக் முகர்ஜி பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இசை. இந்த படத்தோட இசையமைப்பாளர்கள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 லிட்டில் இண்டியன்ஸ். இது ஒரு ட்ரூப்போட பேர், இல்லைனா வந்து இந்த மியூசிக் பண்ணவங்களோட கம்பெனி பேர். எப்படி யுவன் ரெக்கார்ட்ஸ் இது மாதிரிலாம் கிடையாது. 5 லிட்டில் இண்டியன்ஸ் அப்படின்றவங்க 5 நண்பர்களோ பிரதர்களோ கொண்ட ஒரு அமைப்பு. அவங்க 5 பேரும் இணைந்து ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த காண்ட் அப்படிங்கிற படம். 5 லிட்டில் இண்டியன்ஸ் பயங்கரமாக அந்த படத்துக்கு மியூசிக்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டங்களில் ரொம்ப அட்டென்ஷன் சீக்கிங்காக இருந்த மியூசிக் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த காண்ட் நான் சொன்னதுக்கப்புறமா பார்க்கணும் தோணுதோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அடுத்து 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம் தான் த அன்ஃப்ரீடம். 2014 ரிலீஸ் ஆன படம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் வெறும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம ஓரளவு டெக்னிக்கலாகவும் சரி, கல்ச்சர் அக்செப்டன்ஸ்லையும் சரி, நிறைய விஷயத்துல நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இந்த படத்தை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ராஜ் அமித் குமார் அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. எதுக்குடா அந்த படத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் அந்த காலகட்டத்தில் பேன் பண்ணாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்கு பேன் பண்ணாங்க அப்படின்னா ஓரின சேர்க்கை, அதாவது பயோசெக்சுவல், கே செக்ஷுவல்னு சொல்லணும், அது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அது மாதிரியான படங்கள் எவ்வளோ வருது. சொல்லப்போனால் முதல்ல சொன்ன இந்த ஆகால ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ படங்கள். அண்மையில் மம்முட்டி அது மாதிரியான ஒரு கேரக்டரில் நடித்தார். கேயான ஒரு ரோலில் அவர் நடித்தார். மம்முட்டி நடித்தார், மலையாள சினிமாவோட சூப்பர் ஸ்டார். அப்போ எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இருந்தது. என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு கே ரிலேட்டடான ஒரு கதை. ஸோ அன்னைக்கு ஓரின சேர்க்கைக்காக பேன் செய்யப்பட்ட ஒரு படம், 10 வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ், அதாவது பேன் செய்யப்பட்ட ஒரு படம். அதோட மையக்கருத்து பிரச்சனைன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதையே மைய கருத்தாக கொண்டு பல படங்கள், பல சீரீஸ்கள்,
பல தொடர்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் 2014 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பல கல்ச்சர்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு யோசனை தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த எபிசோடோட கடைசி படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொற்காலத்தில் ஒரு பூ. இந்த படம் தான். இந்த படம் இந்திய அரசால் ஸ்ட்ரிக்டாக பேன் செய்யப்பட்ட ஒரு படம். குறிப்பாக தமிழக அரசாலும் பேன் செய்யப்பட்ட ஒரு படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை எதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் குறிப்பாக தமிழக அரசும் பேன் செய்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க, முற்பட்டாங்க அப்படிங்கிற பல கதைகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான பிரச்சனைகளை விவரிக்கக்கூடிய ஒரு படம். குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எந்த அளவு கஷ்டப்படுறாங்க, இந்தியா சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வருது, அங்கே இருக்க இந்தியா சப்போர்ட் பண்ணுவோம் அங்கே இருக்க மக்களுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறத கண்கூட காட்டக்கூடிய ஒரு படம் தான் பொற்காலத்தில் ஒரு பூ. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனால் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்புன்றது கண்டிப்பாக கெட்டு போயிடும், ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வச்சு இந்த படத்தை அந்த காலத்தில் பேன் பண்ணியிருக்காங்க. 2015 இன்றைய காலகட்டத்திலேருந்து வெறும் 9 வருஷத்துக்கு முன்னாடி. 9 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு இந்த ஈழத்தமிழர்களோட பிரச்சனை, இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, ஈழத்தமிழர்கள்னு சொல்லாதீங்கன்னு லாஸ்ட்டாக தான் ஒரு வீடியோவில் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இலங்கையில் வாழக்கூடிய நம் தமிழ் சொந்தங்கள் என்னென்ன மாதிரியான வழிகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் விவரித்த ஒரு படம் தான் இது. ரிலீஸ் ஆகிறதுனால 2 நாட்டுக்கு கஷ்டம் வருதுன்னா எவ்வளோ படங்கள் நீங்கள் அங்கே எடுக்கிறீங்க? பாகிஸ்தானில் இருக்கவங்க தான் முஸ்லீம், அவங்க தான் தீவிரவாதி, ISIS அமைப்பு அவங்க ஒரு தீவிரவாதின்னு சொல்லி தொடர்ந்து எவ்வளோ படங்களில் இஸ்லாம் மத தீவிரவாதமாக காட்டுற படங்கள்லாம் இங்கே ரிலீஸ் ஆகுது. ஆனால் பக்கத்து நாட்டில் நடக்க ஒரு ரியாலிட்டியை உலகளாவியே தெரிஞ்ச ஒரு ரியாலிட்டியை எடுக்கிறப்ப அதை ஏன் இங்கே பேன் பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறப்ப தான் எந்த அளவு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம எந்த அளவு ஒரு கேவலமான அரசின் கீழே இருந்தோம் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது. அப்போ சினிமாவுக்குள்ளே அரசியல் இப்போ நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் சினிமாவுக்குள்ளே அரசியல் காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்குது, அதான் நமக்கு தெரில. இந்த படத்தில் பல பேர், அதாவது பிரியா, சுபாஷ் சந்திரபோஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தை இயக்குனரோட பேர் கே கணேசன். அவர் இந்த படத்தை திரைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஏன்னா இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அதே நேரம் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான விஷயம். இது எந்த ஒரு கோணத்துலையுமே நீங்கள் தவறாக காட்டிடக்கூடாது. அப்படி தவறாக காட்டினீங்கன்னா ஒட்டுமொத்த பல 100 வருடங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளும் போரும் தலைகீழாக திரும்பிடுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிளோடு எடுக்கப்பட்ட படம். ஆனால் அதையே பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு பல பந்தாட்ட ஆட்டம்லாம் ஆடிருக்காங்க. இதை நினைக்கிறப்ப தான் கடைசியாக நமக்கு டென்ஷன் வருது. சரி ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்தா இந்த படத்துக்கு இசையமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவரோட இசையில் ரெடியாகிற படம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் இருக்க தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கோ தமிழ் கவர்மெண்ட் நிறைய பேருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் வரும். இளையராஜா அவர்கள் ஒரு படத்தில் கை வைக்கிறாருன்னா அவர் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் அவரும் கை வைக்க மாட்டார். அவர் கை வச்ச ஒரு படம் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு அரசியல் பேசுகிற படம் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை ரிலீஸ் பண்ணாமல் விட்டதை பார்க்குறப்ப நம்ம இன்னுமே சுதந்திர இந்தியாவில் அடிமையாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோடு 2ல் இடம்பெற்ற 5 படங்கள் இதுதான். நான் இன்னொரு விஷயம் அதோட கண்டினியூஷனாக சொல்லியிருந்தேன். ஓடிடியோட வருகை நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி. ஓடிடியோட வருகை நம்மளுக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது, ஃபேமிலியோட தியேட்டருக்கு போக முடியல, ஒரு லீவு கிடைச்சா ஃபேமிலி மெம்பர்ஸை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போக முடியல அப்படிங்கிற ஒரு விஷயங்களை ஒரு பக்கம் பேசுகிறோம். அந்த ஒரு விஷயத்தில் இது பாதரா குட்டான்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ குட். மோஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸ் இன் அவர் சிட்டி, அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல தியேட்டர்களில், கிராமங்களில் இருக்கக்கூடிய தியேட்டர்களில் தான் இன்றளவு டிக்கெட் கொஞ்சம் ரேட்டு கம்மி. அதாவது 190 ரூபா விற்கிற இடத்துல 150 ரூபா விற்கிறாங்க. சென்னையில், கோயம்புத்தூரில், திருச்சியில், புதுக்கோட்டையில், கிருஷ்ணகிரியில், சேலத்தில், இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய டவுன்ஷிப் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் எல்லாமே இன்றைக்கி 250 ரூபா டிக்கெட் வந்துருச்சு. ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ், பாப்கார்ன், நம்ம பிள்ளைக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுக்க முடியாது, கோக் வாங்கி கொடுக்க முடியாது, பாப்கார்ன் வாங்கி கொடுக்க முடியாது. எப்படி நம்ம படத்துக்கு போகணும்னாலே ஃபினான்ஷியலாக ரொம்ப செலவு பண்ண தேவை இருக்குது. அந்த ஒரு படத்துக்கு நீங்கள் ஃபேமிலியாக செலவு பண்ணுற காசை ஓடிடிக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஃபேமிலியோட வீட்டிலேயே உட்காந்து பார்க்கலாம். ஸோ அது மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஓடிடி அந்த விதத்தில் கூட்டு. பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். அதே நேரம் அந்த தேட்டர்களை நம்பி இருக்கிற பல தொழிலாளர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கருத்து சுதந்திரம் இன்றளவும் நம்ம பேசுகிறது, கருத்து சுதந்திரம் பேசுகிறதுக்கு நம்ம நாட்டில் இடம் இருக்கா? ஒரு அரசியல்வாதி குறித்து கருத்து சொன்னோன்னா உடனே கைது பண்ணுறாங்க, ஒரு நாட்டில் நம்ம சமூகத்தில் நடக்கிற தவறுகளை பற்றி பேசினா உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அதை படங்கள் மூலமாக எடுத்துகிட்டு போன எவ்வளோ படங்கள் இருக்குது, படங்களால் இங்கே மாறிய அரசியல் நிகழ்வுகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு கட்டத்தில் சென்சாரெல்லாம் கொண்டு நீ இதை எடுக்கக்கூடாது, ஏன் மதத்துக்கு எதிராக எடுக்கக்கூடாது, இந்த மதத்துக்கு தான் படம் எடுக்கணும்னு பல அமைப்புகள் சொன்னப்போ அதெல்லாம் உடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் செக்ஷுவல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், பயோசெக்ஷுவல் கண்டென்ட்டாக இருக்கட்டும், LGBTQ இருக்கட்டும், கேயாக இருக்கட்டும், இது இல்லாமல் செக்ஷுவல் அவேர்னஸாக இருக்கட்டும், டெரரிசம் பற்றின விஷயமா இருக்கும். டெரரிசம் முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ எப்படி முதல்ல டெரரிசம்ங்கிற ஒரு விஷயம் வருது, ரெவல்யூஷன் எங்கேருந்து வருது, ரெவல்யூஷன் அண்ட் டெரரிசம் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன,
ஒருத்தர் எங்கே போராளியாக மாறுறான், ஒருத்தர் எங்கே தீவிரவாதியாக மாறுறாங்கிற பல விஷயங்களை நம்மளுக்கு வித்தவுட் சென்சாரில் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு விஷயந்தான் ஓடிடி. அதனால் ஓடிடி வந்துருச்சுன்னே இன்றைக்கி நிறையா சினிமா எடுக்கிறவங்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரசிகர்களும் இன்றைக்கி சினிமா விரும்புகிறவங்களும் ஒரு டீட்டெயில்டான விஷயங்களை பார்க்கணும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஓடிடி ஒரு நல்ல விஷயந்தான். கம்பேர் டு லாஸ்ட் இயர் டிகேட்னா ஒரு 10 வருடம் சொல்லுவாங்க. கடந்த 10 வருடங்களை கம்பேர் பண்ணும்போது ஓடிடி வந்தது அடுத்த பல வருடங்களுக்கு நன்மை பயக்கிற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஓவராலாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த 5 படங்கள் பற்றியும் அவங்க பேன் பண்ண அந்த ஒரு கருத்துக்கள் இன்றைய காலகட்டங்களில் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும், ஓடிடியோட வருகை நல்லதா கெட்டதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.